எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட படிப்பு காலத்தை பத்தி. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அதனால நான் பிறந்தோன்னே என்னோட உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சரி பொன் குழந்தை தானே பிறந்திருக்கா, அவளை பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன பள்ளியில போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டாம், அவ பெரியவளானா அவ இன்னொருத்தர் கல்யாணம் ஆகி போக போறா, அதனால அவளுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னா. ஆனா எங்க அப்பா அம்மா அதை கேட்காம என்னை ஒரு நல்ல பள்ளியில சேர்த்தாங்க. அதுவும் 4-5 கிலோமீட்டர் தள்ளி. அது மட்டும் இல்லாம அரசாங்க உத்தியோகத்துல இருந்து அங்கங்க டிராவல் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தாலும் என்னை ஒரே இடத்துல இருந்து 12வது வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால எனக்கும் நல்லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு 3 விஷயம் எனக்கு உதவியா இருந்தது. ஒன்று அவங்க 12வது வரைக்கும் ஒரே பள்ளியில படிக்க வைக்கணும்னு நினைச்சது எனக்கு ஒரு ஸ்திரத்தன்மையும் ஒரு பாதுகாப்பும் தந்தது. 2வது, நான் இரவுல சீக்கிரம் படுத்து தூங்கிடுவேன், காலையில சீக்கிரம் எழுந்து படிப்பேன். ஏன்னா இரவுல 1 மணி நேரம் எடுக்கிற ஒரு விஷயம் எனக்கு காலையில நான் படிக்கும்போது 15 நிமிஷத்துல நல்லா பதிஞ்சிரும். அதனால எப்பவும் காலையில தான் படிப்பேன். 3வது விஷயம், நான் பரதநாட்டியம் கத்துனேன். அது தவிர எனக்கு விளையாட்டுல நிறைய ஈடுபாடு. கூடைப்பந்து, ஓடி விளையாடுறது, நண்பர்கள் தோழிகளோட நிறைய விளையாடுவேன். ஸோ அதனால எனக்கு கவனம் ரொம்ப கூர்மையாச்சு. ஸோ படிப்பு ரொம்ப சுலபமா இருந்தது. அதனால தேர்வு காலத்துல வர மன உளைச்சல், பதட்டம் எதுவும் வந்தது கிடையாது. ஆனா இந்த படிப்புனால எனக்கு வாழ்க்கைய நல்லா நடத்துறதுக்கு உபயோகமா இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படி சொல்றேன், நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.